பிரபா ஜிவிடி 360. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டெட் எக்ஸாமுக்காக வந்து நம்ம மேக்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து 300 சம்ஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் ஒரு 25 சம்ஸ் பார்க்கலாம். பாருங்க. 301. சரிதா தனக்கு 6 மீட்டர் 40 சென்டிமீட்டர் துணியும் தன்னுடைய தங்கைக்கு 3 மீட்டர் 80 சென்டிமீட்டர் துணியும் வாங்கினாள். அவள் வாங்கிய துணியின் மொத்த நீளம். சரிதா வந்து 6 மீட்டர் 40 சென்டிமீட்டர் துணியும் வாங்கியிருக்காங்க. அவங்க தங்கச்சிக்கு வந்து 3 மீட்டர் 80 சென்டிமீட்டர் வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ மொத்தம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே மீட்டர், இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. 6 மீட்டர் 40 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 80 சென்டிமீட்டர், ரெண்டையும் கூட்டினா இங்கே மீட்டர் சென்டிமீட்டர் 6 40, அடுத்தது 3 மீட்டர் 80 மீட்டர், மொத்தம் எவ்வளோன்னு பார்க்கலாம். 0, இது 12, இங்கே ரிமைண்டர் 1 போயிடும். இப்போ 9 10 மீட்டர் 20 சென்டிமீட்டர் துணி, மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் 20 சென்டிமீட்டர். அடுத்தது 302. பிரதீப் சந்தையை சென்றடைய 4 கிலோமீட்டர் 350 மீட்டர் பயணம் செய்கிறார். அதே சந்தைக்கு கந்தன் 6 கிலோமீட்டர் 200 மீட்டர் பயணம் செய்கிறார். ஏனில் கந்தன் பிரதீப்பை விட எவ்வளவு தொலைவு கூடுதலாக பயணம் செய்கிறார். அதாவது பிரதீப் வந்து 4 கிலோமீட்டர் 350 மீட்டர் வந்து பயணம் செய்கிறாங்க. அதே வந்து கந்தன் வந்து 6 கிலோமீட்டர் 200 மீட்டர். பார்த்தாவே தெரியுது இதுலேருந்து இது அதிகமாக இருக்குது, இவ்வளோ அதிகம் வந்து பயணம் செஞ்சுருக்காங்க. ஆனால் கேள்வி வந்து எவ்வளவு கூடுதல் பயணம் செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. கூடுதல்னோன்னா நம்ம கூட்டிடக்கூடாது. நம்ம வந்து எவ்வளவு கூடுதல் அப்படிங்கும் போது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ எது பெருசு? கந்தன் வந்து பயணம் செஞ்சது தான் பெருசு. அப்போ 6, இப்போ கிலோமீட்டர் மேலே எழுதிக்கலாம். அப்புறம் மீட்டர், பாருங்க இருங்க, கிலோமீட்டர் மீட்டர், 6 கிலோமீட்டர் 200 மீட்டர். அடுத்தது 4 கிலோமீட்டர், இது வந்து பிரதீப்பு, 4 கிலோமீட்டர் 350 மீட்டர். எவ்வளோ மைனஸ் பண்ணலான்னா 0 1 பார்த்தீங்கன்னா 5, ரிமைண்டர் வந்து இது 5 ஆகிடும். இங்கே 11 ஆகிடும். 11ன்னா இங்கே 8, இப்போ 5ல் 4 போச்சுன்னா 1. அப்போ 1 கிலோமீட்டர் 850 மீட்டர் தூரம் வந்து கந்தன் வந்து அதிகமாக பயணம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது 303. ஒரு குழந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 100 கிராம் காய்கறிகள் தேவைப்படுகிறது. 90 குழந்தைகள் உள்ள பள்ளிக்கு எத்தனை கிலோகிராம் காய்கள் தேவைப்படும்? ஒரு குழந்தைக்கு ஒரு நாளுக்கு 100 கிராம் தேவைப்படுது. அங்க 90 குழந்தைகள் இருக்காங்க. அப்ப வந்து எத்தனை இது தேவைப்படுதுன்னு கேக்குறாங்க. அப்ப 100 × 90, அப்ப 9000 கிராம் வந்து தேவைப்படுது. 9000 கிராம். இதை வந்து கிலோகிராமா நம்ம மாற்றி எழுதணும்னா 1 கிராம், அதாவது 1 கிலோகிராம் = 1000 கிராம். அப்ப இங்க 900 கிராம் இருக்கு. அப்ப 900 கிராம்னா எத்தனை கிலோ? 9 கிலோ தேவைப்படுது. ஒரு குழந்தைக்கு 100 கிராம்னா 90 குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 9000 கிராம் தேவைப்படுது. அதாவது 9 கிலோ தேவைப்படுது. அடுத்தது 304. ஒரு மூட்டையில் 81 கிலோகிராம் சர்க்கரை உள்ளது. கடைக்காரர் இதனை 750 கிராம் எடையில் சிறிய பைகளில் நிரப்புகிறார். 81 கிலோகிராம் சர்க்கரை எத்தனை சிறிய பைகளில் நிரப்பலாம்னு கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டலா ஒரு மூட்டையில 81 கிலோகிராம் வந்து என்ன இருக்கு? சர்க்கரை இருக்கு. இது அவர் வந்து 750ன்னு ஒரு சின்ன சின்ன மூட்டையா கட்டி வைக்கிறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் இதை வந்து கிராம பிரிச்சுக்கலாம். இப்போ 1 கிலோகிராம் வந்து 1000 கிராம்னு சொல்லுவாங்க. அப்ப 81 கிலோகிராம் எப்படி கிராம் எழுதுவோம்னா 81000 கிராம். அப்ப 81000 கிராம். இப்ப கிராமா பிரிச்சுட்டோம். இதுல இருந்து 750ன்னு கொஞ்சம் கொஞ்சமா கட்டி வைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா அதாவது ஒரு மூட்டை வந்து 750 கிராம்னா எத்தனை மூட்டைகள் வந்து 81000 கிராம் வந்து பிரிப்பாங்க அப்படின்னா இதை வந்து 81000த்தை 750ஆல வகுக்கணும். 0 0 கேன்சல். பாருங்க, 81000த்தை 750ஆல வகுக்கணும். 0, இது பார்த்தீங்கன்னா 1 × 5, இது 5 டைம்ஸு, இது 1 × 5 3, 6 டைம்ஸு, மீதி 1 2 0. அடுத்தது பாருங்க, இது வந்து 5 டேபிள் பண்ணால் இது 3 டைம்ஸு,
3 டைம்ஸ் 15, 2 டைம்ஸ் 10, 4 டைம்ஸ். திரும்பவும் பார்த்தீங்கன்னா 3ஆல் கேன்சல் பண்ணும்போது 1 டைமு, இது 1 டைம் 0, 8. அப்போ 108 பைகளில் வந்து நிரப்பலாம். இதுதான். அடுத்தது 305 கோடிட்ட இடங்களை நிரப்புக. 250 மில்லி லிட்டர் ப்ளஸ் ½ லிட்டர் ஈக்குவல் டு டேஷ் லிட்டர்னு கேட்குறாங்க. இப்போ 250 மில்லி லிட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது எல்லாமே லிட்டரில் இருக்குது. இப்போ 250 லிட்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர். இப்போ இதை லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000ஆல் வகுக்கணும். 1000ஆல் வகுத்தா மட்டும்தான் இந்த மில்லி லிட்டர் லிட்டராக மாறும். அப்போ 250/1000 பாருங்க. 250 லிட்டர் வந்து 1000ஆல் வகுக்கிறோம். வகுக்கிற 0 0 கேன்சல். இது 5 தாட்டி, இது 20 தாட்டி, 5 1 தாட்டி, இது 4 தாட்டி. அப்போ 1/4 லிட்டர். இப்போ இதுலேயே பார்க்கலாம். இப்போ வந்து 1 லிட்டர் இருக்கு, அதில் வந்து 1/4 பங்கு வந்து 250 மில்லி லிட்டர்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 1/4 லிட்டர். இப்போ இது வந்து எவ்வளவு? 1/4 லிட்டர். 1/4 லிட்டரும் 1/2 லிட்டர் சேர்த்துனா 3/4 லிட்டர். அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். அப்போ எவ்வளோ வருது? 3/4 லிட்டர், 3/4 லிட்டர். அடுத்தது செகண்டு 150 கிலோகிராம் 200 கிலோகிராம் ப்ளஸ் 55 கிலோகிராம் 750 கிராம் ஈக்குவல் டு எத்தனை கிலோகிராம் கேட்குறாங்க. அப்போ 100 இப்போ வந்து கிலோகிராம், அது கிராம், சாரி கிலோகிராம் கிராம். இப்போ 150 200, இதே 55 கிலோகிராம் 750. இதை ஆட் பண்ணால் 0 5, இது வந்து 9. அடுத்தது இது 5 10, 205 கிலோகிராம் 950 கிராம். இதுதான் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது 306 கோடிட்ட இடங்களை நிரப்புக. 20 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் 500 மில்லி லிட்டரை மைனஸ் பண்ணால் எவ்வளோ ஆகும்? அப்போ லிட்டர் மில்லி லிட்டர், 20 லிட்டர் மில்லி லிட்டர் தெரியல. அப்போ 0 0 0 போட்டாச்சு. அடுத்தது இது 1 லிட்டர் மைனஸ் பண்ணுறோம். 500. இப்போ மைனஸ் பண்ணால் கேன்சல் பண்ணால் என்னது? 9, இங்கே 5. இப்போ 500, இங்கே 8, 18 லிட்டர் 500 மில்லி லிட்டர் வருது. இப்போ 18 லிட்டர் 500 மில்லி லிட்டர். அடுத்தது 450 மில்லி லிட்டரை 5ஆல் பெருக்கும் போது எவ்வளோ வருது? அப்போ 0 25 2, 5 4 20, 22. அப்போ 2250 மில்லி லிட்டர் வருது. இப்போ லிட்டராக நம்ம பிரிக்கணும் அப்படின்னா 1000ஆல் நம்ம வகுக்கிறோம். 1000ஆல் வகுத்தா நமக்கு வந்து எப்படி வருது? அப்போ 2 லிட்டர், பாயிண்ட் இங்கே இருக்கிறதா வச்சுக்கலாம். 3ன்னா 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர். 2 லிட்டர் 250 லிட்டர். இப்போ இது 1000ஆல் வகுத்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது 2 பேருக்குன்னா 2250 மில்லி லிட்டர் வருது. இது 1000ஆல் நம்ம வகுத்தா லிட்டராக கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ லிட்டரானா 3 டிஜிட் வந்து தாண்டி வரும். இதுக்கு முன்னாடி இருக்கிறது லிட்டரு, பின்னாடி இருக்கிறது மில்லி லிட்டரு. அப்போ 2 லிட்டரு 250 மில்லி லிட்டர். அடுத்தது 50 கிலோகிராமை 100 கிராமாக டிவைட் பண்ணுறோம். இப்போ இப்படி வகுக்கும் போதே நம்ம வந்து ஏதாவது ஒரு இதாக மாற்றிக்கணும். கிலோகிராமை கிராமாக மாற்றணும்னா 1 கிலோகிராம் வந்து 1000 கிராம். அப்போ 50 கிலோகிராம் வந்து எவ்வளோ வரும்? 50,000 கிராம். அப்புறம் தான் இது 100 கிராமால் வகுக்கிறோம். வகுத்தா 2 0 2 0 கேன்சல். அப்போ 50 கிராம் வரும். 50,000ங்கும் போது 2 0 500 கிராம் கிடைக்கும். இப்போ 50,000த்தை 100ஆல் வகுக்கும் போது 500 கிராம் நமக்கு கிடைக்கிது. அடுத்த சம் போகலாம். 307 புகழேந்தி 100 கிராம் வேர்க்கடலை சாப்பிட்டான். அது 0.1 கிலோகிராமுக்கு சமம் கேட்காங்க. அப்போ கிராமை வந்து கிலோகிராமாக மாற்றுறோம். இப்போ 1 கிராம் ஈக்குவல் டு 1/, சின்னதுலேருந்து பெருசு கண்டுபிடிக்கணும்னா நம்ம வகுத்தல்ல போடணும். 1/1000 கிலோகிராம். அப்போ இங்கே 100 கிராம் இருக்குது. அப்போ 100 கிராம் ஈக்குவல் டு அப்போ 100/1000 கிலோகிராம். அப்போ 3 டிஜிட் இருக்கும்போது பாயிண்ட் வந்து
100 இருக்கு. அப்ப கீழே வந்து 3 டிஜிட் இருக்கு. அப்போ 1 2 3. அப்ப 0.1 கிலோகிராம். அப்ப ஆன்சர் இது சரி. அடுத்தது 308. மீனா 250 மில்லி லிட்டர் மோர், இது போர்ல மோர் வாங்கினால் அது 2.50 லிட்டருக்கு சமம் கேட்குறாங்க. இப்போ 250 மில்லி லிட்டரை ஃபர்ஸ்ட் லிட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா கண்டிப்பா 1000ஆல வகுக்கணும். சின்னதுலேருந்து பெருசு போகுது. இப்போ 250 டிவைடட் பை 1000. ஏன்னா 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். ஆனா இவங்க என்ன கேட்குறாங்க, மில்லி லிட்டர்ல இருந்து லிட்டர் கேட்குறாங்க. அப்போ 1 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1/1000 லிட்டர். அப்போ லிட்டரா நம்ம மாற்றணும்னா இங்க இப்போ 3 டிஜிட் இருக்கு, டிவைட்ல 3 ஜீரோஸ் இருக்கு. அப்போ பாயிண்ட் வந்து முன்னாடி கொண்டு வரும், இங்க கொண்டுட்டு வரும். அப்போ 0.250 வரும். ஆனா இங்க வந்து 2.50 இருக்கு. அப்ப இது தவறு. அடுத்தது 309. கார்குழலியின் பையின் எடை வந்து 1 கிலோகிராம் 250 கிராம். பூங்கொடி பையின் எடை 2 கிலோகிராம் 750 கிராம். அந்த பைகள் மொத்த எடை வந்து 4 கிலோகிராம்னு கேட்குறாங்க. சரியான்னு கேட்குறாங்க. அப்ப கிலோகிராம் கிராம் எழுதிக்கிறோம். கார்குழலி வந்து 1 கிலோகிராம் 250 கிராம், 2 கிலோகிராம் இது 750. நம்ம டோட்டல் பண்ணலாம். மொத்தம் 4 கிலோகிராம் சொல்லியிருக்காங்க. அப்ப 0 10, இது 10, மீதி 1, 3 4. அப்ப 4 கிலோகிராம் வருது. அப்ப இது சரி. அடுத்தது 310. வான்மதி ஒவ்வொன்றும் 500 கிராம் எடை உள்ள 4 நூல்களை வாங்கினார். அந்த 4 நூல்களின் மொத்த எடை 2 கிலோகிராம் சரியான்னு கேட்குறாங்க. அப்ப ஒரு நூல் வந்து 500 கிராமுக்கு வாங்குறாங்க. இப்ப 4 நூல் வந்து எவ்வளவுன்னா 500 × 4. அப்ப 2000 கிராமுக்கு அவங்க வாங்குறாங்க. இப்ப ஒரு கிலோகிராம் வந்து 1000 கிராம். இங்க வந்து அப்ப பாத்தீங்கன்னா 2000 கிராம் வந்து எத்தனை கிலோன்னா 2 கிலோ, 2 கிலோகிராம். அப்ப இது சரி. அடுத்தது 311. காயத்ரி 1 கிலோகிராம் எடையுள்ள பிறந்தநாள் கேக்கை வாங்கினார். அந்த கேக்கில் 450 கிராம் தன் நண்பர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறாள். ஏனெனில் மீதம் உள்ள கேக்கில் எடை 660 கிராம் சரியான்னு கேட்குறாங்க. காயத்ரி வந்து 1 கிலோகிராம் வந்து வாங்குறாங்க, ஒரு கேக் வந்து வாங்குறாங்க. இதுல வந்து 450 எடுத்துக்கிட்டாங்க. அப்போ 1 கிலோ வந்து எத்தனை கிராமு? 1000 கிராம் கேக்கு இருக்கு. அதுல 450 கிராம வெட்டி எடுத்துட்டாங்க. அப்ப இது 9, இங்க 0 5 5. 550 கிராம் தான் மீதி இருக்கும். இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 650 கிராம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது தவறு. அடுத்தது 312. 10 லிட்டர் 5 மில்லி லிட்டர்ல இருந்து மில்லி லிட்டராக மாற்றுக. இப்ப 10 லிட்டர் 5 மில்லி லிட்டர், இது வந்து மில்லி லிட்டரா மாற்றணும். இப்போ 5 மில்லி லிட்டருக்கு வந்து அப்படியே வச்சுக்கலாம். இந்த லிட்டரை தான் மில்லி லிட்டரா மாற்றணும். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். அப்போ 10 லிட்டர் ஈக்குவல் டு 10,000 மில்லி லிட்டர். அப்போ 10,000 மில்லி லிட்டரும் 5 மில்லி லிட்டரும் சேர்த்துனா 10,005 மில்லி லிட்டர்ஸ் வந்து கிடைக்கும். இதான் மாற்றியாச்சு. இப்போ 10 லிட்டர் 5 மில்லி லிட்டரை வந்து மில்லி லிட்டரா மாற்றினா மில்லி லிட்டரை அப்படியே வச்சுக்கோங்க. லிட்டரை மில்லி லிட்டரா மாற்றுங்க. 10 லிட்டர் வந்து 10,000 மில்லி லிட்டருக்கு சமம். 10 லிட்டர் வந்து 10,000 மில்லி லிட்டருக்கு சமம். அப்போ வந்து 10,000 மில்லி லிட்டருக்கு சமம். அப்போ 10,000 மில்லி லிட்டர் அப்படிங்கும் போது 10,000 + 5 மில்லி லிட்டர் சேர்த்துனா 10,005 மில்லி லிட்டர். அடுத்தது 313. 4 கிலோகிராம் 300 மீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றுக. கிலோகிராம்ல கிலோமீட்டர். அப்ப 4 கிலோமீட்டர் 300 மீட்டர்லேருந்து மீட்டரா மாற்றணும். அப்ப இந்த மீட்டர் அப்படியே வச்சுக்கலாம், இந்த கிலோமீட்டர் தான் மாற்றணும்.
1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இதுக்கு ரிலேட்டடாக எழுதும் போது 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ 4 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 4000 மீட்டர். இப்போ 4000 + 300 4300 மீட்டர். இதுதான் ஆன்சர். அடுத்தது 300 மில்லி கிராமிலிருந்து கிராமாக மாற்றுக. சின்னதுலேருந்து பெருசு சொல்லியிருக்காங்க. சின்னதுலேருந்து பெருசு சொல்லும்போது நம்ம வகுத்தல் வரும். அப்போ இதுக்கு 2 ரிலேட்டட் பாருங்க. 1 மில்லி கிராம் வந்து 1/1000 கிராம். அப்போ 300 மில்லி கிராம் வந்து 300/1000. அப்போ இதை கேன்சல் பண்ணால் இது 2 கேன்சல் பண்ணால் இப்போ 3/10. இது வந்து 3 இருக்குன்னா 10 வந்து ஒரு 0 தான் இருக்குது. அப்போ பாயிண்ட் ஒரு டிஜிட் தாண்டி போயிடுச்சு. 0.3 கிராம். 315 கீழன அழகாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 15 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னவா மாற்றணும்னா மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டராக மாற்றணும். இப்போ 1 கிலோமீட்டர் அப்படின்னா நம்ம மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 1000 மீட்டர். இதே 1 கிலோமீட்டர் சென்டிமீட்டராக மாற்றினா இப்போ மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு 100 வித்தியாசம். அப்போ அந்த 100 பெருக்கிக்கணும். அப்போ 1000 × 100. அப்போ என்ன வரும்? 1,00,000 வரும். 1,00,000 சென்டிமீட்டர். அடுத்தது இதே 1 கிலோமீட்டர் இன்ட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 1,00,000 சென்டிமீட்டர் பார்த்துட்டோம். இப்போ மில்லிமீட்டர் பார்க்கணும். சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கும் 10 வித்தியாசம். அப்போ 1,00,000 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 நம்ம பெருக்கிக்கிட்டா நமக்கு 10,00,000 மில்லிமீட்டர் கிடைக்கும். அப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1,00,000 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 10,00,000 சென்டிமீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி மாற்றணும்னா இப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அப்படின்னா 15 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 15,000 கிலோமீட்டர். 15,000 மீட்டர். அதே இப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1,00,000 சென்டிமீட்டர்னா 15 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 15,00,000 சென்டிமீட்டர். அதே 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 10,00,000 மில்லிமீட்டர்னா 15 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1,50,00,000. 1,50,00,000 மில்லிமீட்டர். இதுதான் ஆன்சர். அடுத்தது 316. இதுவும் கீழான அலகாக மாற்றுற. கீழான அலகு மாற்றினாவே நம்ம பெருக்கல் பண்ணுவோம். இது மேலான அலகுன்னா நம்ம வகுத்தல் பண்ணுவோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கிலோகிராம் வந்து கிராமாக மாற்றணும், மில்லிகிராமாக மாற்றணும். ஆல்ரெடி நம்ம பார்க்கலாம். கிலோகிராம்னாலும் ஒன்று தான், மீட்டர்னாலும் ஒன்று தான். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். இதே மில்லிகிராம்னா 1 கிலோகிராம் ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்தோம்? 10,00,000 மில்லிகிராம். இப்போ மல்டிபிள் பண்ணலாம். இப்போ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம்னா 12 கிலோகிராம் ஈக்குவல் டு 12,000 கிராம். அதே 12 கிலோகிராம் ஈக்குவல் டு மில்லிகிராம் பார்த்தீங்கன்னா 1,20,000 மில்லிகிராம். அவ்வளோதான். அடுத்தது 317. மேலின அலகாக மாற்றுக. இப்போ சின்னதுலேருந்து பெருசுக்கு மாற்றணும் அப்படின்னா வகுத்தல் பண்ணணும். பாருங்க, இப்போ 13,000 மில்லிகிராம் இருக்குது. அப்போ
1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/10,00,000. 1/10,00,000 10,00,000 கிலோமீட்டர். அப்ப 13,000 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 13,000 டிவைடட் பை 10,00,000 போட்டால் 3030 கேன்சல். அப்போ 13/1000. இப்போ எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோ இருக்குது. இப்போ 13 இருக்குன்னா பாயிண்ட் இங்கே இருக்கிறதா நினச்சிக்கணும். 30 தாண்டி முன்னாடி கொண்டுட்டு போகணும், லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். அப்போ 1 2 3. அப்போ பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போ 0.013 தான் ஆன்சர். 0.013 கிலோமீட்டர். அடுத்தது இப்போ மீட்டராக மாற்றணும். இப்போ 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1/1000 மீட்டர். அப்போ 13,000 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 13,000/1000. இப்போ 0 கேன்சல். அப்போ 13 மீட்டர். அடுத்தது சென்டிமீட்டராக மாற்றணும்னா 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர். அப்போ 13,000 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 13,000/10. 0 கேன்சல். அப்போ 1300 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். அடுத்தது 318 மேலின அழகாக மாற்றுக. எப்பவுமே சின்னதுலேருந்து மேலினம் அழகாக மாற்றணும்னா அதை நம்ம வகுக்கணும். இப்போ மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க, கிலோ லிட்டராகவும் லிட்டராகவும் மாற்றணும். 1 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு கிலோ லிட்டர்னா 1/10,00,000 கிலோ லிட்டர். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 8257 மில்லி லிட்டர்னா 8257/10,00,000. எத்தனை ஜீரோ இருக்குன்னா 6 ஜீரோ இருக்குது. அப்போ பாயிண்ட் எங்கே வைக்கணும்னா 6 டிஜிட் தாண்டி 1 2 3 4 5 6. அப்போ பாயிண்ட் இங்கே இருக்குது 00. இப்போ 0.00857. இதுதான் பார்த்தீங்கன்னா கிலோ லிட்டர். அடுத்தது லிட்டருக்கு போடுவோம். 1 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1/1000 லிட்டர். அப்போ 8257 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 8257/1000. இப்போ 3 ஜீரோஸ் தான் இருக்குது. அப்போ 8257 பாயிண்ட் இங்கே தான் வச்சுக்குவோம். இந்த 3 ஜீரோஸ் லெஃப்ட் சைடுக்கு பாயிண்ட் கொண்டு போவோம். 1 2 3. அப்போ 8.257 லிட்டர். இதுதான் ஆன்சர். அடுத்தது 319 கீழ்கண்டவற்றை ஒப்பிட்டு எழுதுக. இப்போ 800 கிலோ கிராமும் 150 கிராமும் சேர்த்துனா 1 கிலோகிராம்னு வருது. அப்போ கிலோகிராம் வருது. இப்போ 950 கிராம் தான் இருக்குது. இப்போ 1000 கிராம் வந்தால் தான் 1 கிலோகிராம் வரும். அப்போ இதுதான் பெருசு. அடுத்தது 600 மில்லி லிட்டரும் 400 மில்லி லிட்டரும் சேர்ந்தனா 1000 மில்லி லிட்டர் வரும். 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டருக்கு சமம். அப்போ ஈக்குவல். அடுத்தது 6 மீட்டர் 25 சென்டிமீட்டரும் 600 சென்டிமீட்டர் ப்ளஸ் 25 சென்டிமீட்டரும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆமாம், இப்போ 6 மீட்டர் 600 சென்டிமீட்டர்னு எழுதலாம். இப்போ 600 சென்டிமீட்டர் 25, அப்போ இது ஈக்குவலாக தான் இருக்கும். ஈக்குவல் 88 சென்டிமீட்டர் 8 மீட்டர் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இதை சென்டிமீட்டராக மாற்றணும்னா 8 மீட்டரை 800 சென்டிமீட்டராக மாற்றலாம். ப்ளஸ் 8 சென்டிமீட்டர் ஆட் பண்ணால் 800 8னா 808 சென்டிமீட்டர் வரும். அப்போ இதுதான் அதிகம். அடுத்தது 55 கிராமு 550 மில்லிகிராம். கிராமை மில்லிகிராமாக மாற்றலாம். அப்போ 1 கிராம் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம்.
இப்போ 55 கிராம் ஈக்குவல் டு 55,000 மில்லிகிராம். இப்போ 55,000 மில்லிகிராம் பெருசா, 550 மில்லிகிராம் பெருசானா இதுதான் பெருசு. அடுத்தது 320. கீதா 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் குடவையை கொண்டு வந்தாள். அதிலிருந்து அவளுடைய நண்பர்கள் 300 மில்லி லிட்டர் தண்ணீர் குடித்து விட்டனர். குடுவையில் உள்ள மீதி தண்ணீர் அளவு என்ன? அப்ப கீதா 2 லிட்டர் 2 லிட்டர் 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர் தண்ணி கொண்டுட்டு வராங்க. இதுல 300 மில்லி லிட்டர் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மொத்தம் மில்லி லிட்டர் எவ்வளோன்னா, இது லிட்டர்லேருந்து மில்லி லிட்டர் மாத்திரதா இருந்தால் இன்ட்டு 1000ஆல் பண்ணுவோம். அப்போ 2000 மில்லி லிட்டர் 250 மில்லி லிட்டர் டோட்டலாக 2250 மில்லி லிட்டர் இருக்குது. இதில் 300 மில்லி லிட்டரை குடிச்சிட்டாங்க. 2250 மில்லி லிட்டர்லேருந்து 300 மில்லி லிட்டரை குடிக்கும் போது 0.5 இங்கே 9 1950 மில்லி லிட்டர் மீதி இருக்கு. அதாவது 1 லிட்டர் 950 மில்லி லிட்டர் மீதி தண்ணி இருக்கு. அடுத்தது 321. தேன்மொழி தற்போதைய உயரம் 1.25 மீட்டர். ஒவ்வொரு ஆண்டும் அவர் 5 சென்டிமீட்டர் வளர்கிறாள் எனில் 6 ஆண்டுக்கு பிறகு அவர் உயரம். அப்போ ஒரு வருஷங்கும் போது இப்போ 5 சென்டிமீட்டர் வளர்றா. இப்போ 1.25 மீட்டர் தேன்மொழி உயரம் இருக்கு. இதை சென்டிமீட்டராக மாற்றணும்னா 1.25 இன்ட்டு சென்டிமீட்டர், மீட்டர் சென்டிமீட்டர் 100ஆல் பெருக்கிறோம். 100ஆல் பெருக்கும் போது இந்த பாயிண்ட்டு ரைட் சைடு வரும். அப்போ பாயிண்ட் இங்கே இருக்குன்னா 1 2 அப்போ 125 சென்டிமீட்டர் அவள். அப்போ அவளோட உயரம் மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்றுறதா இருந்தால் 125 சென்டிமீட்டர் இருக்கு. அவள் ஒவ்வொரு ஆண்டும் 5 சென்டிமீட்டர் ஆறா. அப்போ மொத்தம் 6 ஆண்டுகள். அப்போ 6 ஆண்டுக்கு 5 சென்டிமீட்டர் வளர்ந்தா எவ்வளோ ஆகும்? 30 சென்டிமீட்டர் அவள் வளர்ந்துருப்பா. ஆல்ரெடி 125 சென்டிமீட்டர் இருக்கு. 6 வருஷம் அவள் வளர்ந்துருந்தா நமக்கு இந்த 30 சென்டிமீட்டர் சேர்த்து வரும். அப்போ 155 சென்டிமீட்டர் அவள் வளர்ந்துருப்பா. அடுத்தது 322. பிரியா 22 கிலோ எடையுள்ள வெங்காயம் வாங்கினால் கண்ணன் 18 3/4 கிலோ எடையுள்ள வெங்காயம் வாங்கினான். மாலன் 9 கிலோகிராம் 250 கிராம் எடையுள்ள வெங்காயம் வாங்கினால் இவர்கள் வாங்கிய வெங்காயத்தின் மொத்த எடை எவ்வளவு? இப்போ பிரியா 22 1/2 கிலோ வாங்குறாங்க. அப்போ அப்படின்னா 22 கிலோகிராம், கிராம் பார்த்தீங்கன்னா ½ கேஜி. ½ கேஜினா 500 கிராம். 500 கிராம். அதே இன்னொருத்தர் 18 3/4 கிராம் வாங்குறாங்க. 18 கிலோ 3/4 கிலோ அப்படிங்கும்போது 750 கிராம். அடுத்தது 9 கிராம் 9 கிலோ 250 கிராம் வாங்குறாங்க. இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 0 10 9 14 15 5 மிச்சம் 1 10 20 2 இப்போ 5. அப்போ 50 கேஜி 500 கிராம் மொத்தம் வாங்குறாங்க. நம்ம இப்படி போட்டுக்கிட்டாவே நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது 323. மாறன் ஒவ்வொரு நாளும் 1.5 கிலோமீட்டர் தொலைவு நடந்து பள்ளியை அடைகிறான். அதே நேரம் மகிழன் 1400 மீட்டர் தொலைவு நடந்து பள்ளியை அடைகிறார். இவர்கள் யார் கூடுதல் தொலைவு? கூடுதல் தொலைவே மைனஸ் பண்ணும். அப்போ 1.5 கிலோமீட்டர்னா மீட்டராக மாற்றணும்னா இது 1000ஆல் பெருக்கணும். 1000ஆல் பெருத்தா 0 0 0 6. இப்போ
1.5 இருக்குது. 1000ஆல் பெருக்குன்னா 1000 பார்த்தீங்கன்னா 3 0 இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் 3 டிஜிட் தாண்டி ரைட் சைடில் கொண்டு போகணும். அப்போ 1 2 3. அப்போ இங்கே பாயிண்ட் வரும். அப்போ நடுவில் கேப்பில் 0 சேர்த்துக்கணும். அப்போ 1500 கிராம் மீட்டர் நடக்கிறாங்க. அப்போ இது ரெண்டில் வித்தியாசம் 100 மீட்டர் தான் வித்தியாசம். அப்போ 100 மீட்டர் மாறன் அதிகமாக நடக்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது 324 9 சென்டிமீட்டருக்கு சமமானது எது? அப்போ 9 சென்டிமீட்டருக்கு சமமானது கேள்விப்பட்டு 9 மீட்டர் 4 சென்டிமீட்டருக்கு சமமானது எதுன்னு வருது. இப்போ 9 மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கிறோம். அப்போ 900 கிடைக்குது. அதோட 4 சென்டிமீட்டர் கூட்டினா 904 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஆன்சர் இதுதான். கேள்வி 9 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டருக்கு சமமானதுன்னு வரும். அடுத்தது எது பெரியதுன்னு கேட்குறாங்க. லாஸ்ட் சம். இப்போ 0.07 கிலோகிராம், இது 70 மில்லிகிராம், 0.0 சென்டிகிராம் இருக்குது. இது எல்லாமே சின்ன இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சின்ன அளவாக எல்லாமே மாற்றிக்கலாம். சின்ன அளவாக நம்ம மாற்றும் போது நமக்கு மல்டிப்ளிகேஷனை பண்ணுவோம். அப்போ சின்ன அளவு பார்த்தீங்கன்னா மில்லிகிராமா சென்டிகிராம்னா மில்லிகிராமாக மாற்றிக்கலாம். அப்போ 1 கிராம் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம். அப்போ 0.007 இன்ட்டு 1000 போட்டால் 0.0. இப்போ 3 டிஜிட் தாண்டி ரைட் சைட் போகணும். 1 2 3. அப்போ 7 மில்லிகிராம் வருது. அடுத்தது இது 7 மில்லிகிராம். இங்கே 70 மில்லிகிராம் இருக்குது. இது அப்படியே இருக்கும். இது சென்டிகிராம் இருக்குது. அப்போ 1 சென்டிகிராம் ஈக்குவல் டு சின்னது போகிறோம். அப்போ 10 மில்லிகிராம். அப்போ 10ஆல் வகுக்கும் போது 0.07 இன்ட்டு 10. அப்போ 10 தான் ரைட் சைட் போகணும். இப்போ பாயிண்ட்டு இங்கே வரணும். அப்போ 0.7 மில்லிகிராம். அப்போ 0 இங்கே 0.7 மில்லிகிராம். எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 70 மில்லிகிராம் தான் பெருசு. இதுதான் கரெக்ட். இதோட பார்த்தீங்கன்னா 325 சம் முடிச்சாச்சு. இதே தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. எல்லா சம்மும் நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.